ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். இருதயம் தனை நீ புதியதை ஆக்கும், ஏழையை குணமாக்கும். கருணைய என்னை உமதகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். அதிகாலை இந்த கூடுகைக்கு வந்திருக்கும் உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் பெயர் கொடுத்த நாளிலிருந்து என்ன பேச வேண்டும் என்ற தலைப்பை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே எனக்கு கிடைத்த 3 தலைப்புகள். எனக்கு கிடைத்தது 3 தலைப்புகள். எதை பேச வேண்டும் என்று என்னுடைய மனதிலே நான் யோசித்துக் கொண்டே இருந்த வேளையிலே முதலாவது நான் நினைத்தது அன்பை பற்றி பேச வேண்டும் என்று. இரண்டாவது நான் நினைத்தது ஜெபத்தை பற்றி பேச வேண்டும் என்று. அன்பு பற்றி பேச வேண்டும் என்ற உடனேயே நேற்றைய தினத்திலே இமானுவேல் சொன்னார், நான் அன்பை பற்றி பேசுறேனாக்கா நீங்க நினைத்ததை என்று சொன்னார். சரி, ஜெபத்தை பற்றி பேசலாமா என்று நினைக்கும் பொழுது என்னுடைய மனதிலே ஆழமாய் ஒரு காரியம் மட்டும் வந்து கொண்டே இருந்தது. அதை பற்றி பேசலாம் என்று உங்களிடத்திலே விளைகிறேன். இருதயத்தை பற்றி பேசலாம் என்று நினைத்தேன். அன்பு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், இதுக்கெல்லாம் மேலாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். இந்த தபசு நாட்களிலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நினைத்தால், நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2 பேருடையது இருதயத்தை சொல்லலாம் என்று விளைகிறேன். முதலாவது இருதயம் தாவீதின் இருதயம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 78:72 வசனம், கடைசி வசனம். சங்கீதம் 78. தாவீது அந்த மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை மேய்த்து கொண்டு இருக்குது. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தாவீது ராஜாவாக இருந்த போது இஸ்ரவேல் மக்களை இருதயத்தின் உண்மையின்படி, அப்ப பாருங்க, தன்னுடைய இருதயத்துல கொஞ்சமாவது அவன் உண்மையாய் இருக்க விரும்பி தன்னுடைய இருதயத்தை உண்மையாய் ஆண்டவருக்கு நேராக திருப்பி கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே அவர்களை எல்லாம் வழி நடத்தி சென்றான். தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று இருக்கிறது. அப்ப தாவீதின் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருந்தது என்று முதலாவது பார்த்தால் உண்மையுள்ள இருதயமாய் இருந்தது. அப்ப நமக்குள்ளும் தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், கொஞ்சத்தில் நாம் என்ன செய்யணுங்க, உண்மையாய் இருந்தால் அநேகத்துல நம்ம ஆண்டவர் என்ன செய்வாருங்க, நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். முதலாவது இருதயம் தாவீதை போல உண்மையுள்ள இருதயமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவது காரியம் உத்தம இருதயம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எடுத்தவர்கள் தயவு கூர்ந்து வாசிக்கவும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, சாலமோன் வயதாகிறது. அவனுடைய மனைவிகள் எல்லாம் அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். தாவீது சாலமோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய மனைவிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த அந்நிய தேவர்களை அவன் பின்பற்ற தொடங்கினான். அப்பொழுது அவனுக்கு 2 முறை ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்திருந்தார். ஆனாலும் அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு சாலமோன் என்ன செய்யலங்க,
கீழ்ப்படியவில்லை. அந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அவனுடைய மனைவிமார்கள் சொன்ன படி அவன் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக கொடுக்காமல் இருதயத்தை மனைவிகளின் பேச்சை கேட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி போனான். அதனால அவன் என்ன செய்யலைங்க, தாவீதை போல உத்தம இருதயம் உள்ளவனாய் இருக்கவில்லை. அப்ப தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்திருக்கிறது? உத்தம இருதயமாய் இருந்திருக்கிறது. நாமும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? இந்த அதிகாலை வேளையில உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை உத்தமமாய் வைத்து காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுது நாமும் இப்படித்தான் மற்ற நேரங்களில எப்படி இருக்கணும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலோ நம்ம உறவினர் மக்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுங்க, கொஞ்சமாவது உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், உத்தமம் உள்ளவர்களாய் இருக்கணும். எத்தனை பேர் வேலை ஸ்தலங்களை எப்படி மாறினாலும் நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு எப்பொழுதுமே உறவாடி கொண்டிருக்கும் ஒரு இருதயமாகத்தான் நம்ம வச்சுக்கணும். அப்பதான் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது இருதயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாழ்மையுள்ள இருதயம். தேவன் விரும்புகிற இருதயம் தாழ்மையுள்ள இருதயம். அது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்குது. தாவீது பெலிஸ்தனை கொன்று வரும் பொழுது ஸ்திரீகள் தங்களுக்குள்ள என்ன பாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பேர் என்று சொல்லி பாடிக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்யறான், சவுல் எரிச்சல் அடைகிறான். நான் எல்லாமே ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தாவீது அந்த இடத்துல ஒண்ணுமே பேசல. அவன் என்ன சொல்றான்னா, தாழ்மை உள்ளவனாக இருந்தான். அவன் அந்த இடத்துல நான் ஒரு தெல்லு பூச்சி அப்படின்னு தன்னை ஒத்துக்கொள்கிறான். நான் ஒரு செத்த நாயின்னு கூட அவன் அந்த இடத்துல நினைச்சுக்கிறான். அப்ப தாழ்மையுள்ள இருதயமாய் அந்த இடத்துல அவன் காணப்படுகிறான் தாவீது. எந்த ஒரு மறு உத்தரவும் சொல்லாமல் அவன் சவுலை ஒன்றுமே செய்யாமல் நாம் இருக்கிறார். அப்ப தாழ்மை உள்ள இருதயத்தை தேவன் விரும்புகிறார். தாழ்மை உள்ளவருக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கிருபையை அளிக்க விரும்புகிறார். அப்ப தாழ்மை உள்ள இருதயமாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அநேக கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். கிருபைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லாதவைகளை தேவன் கொடுப்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கும் கிருபை என்று சொல்லுகிறது. இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால் தேவன் விரும்பும் மற்றொரு இருதயம் தாழ்மையுள்ள இருதயத்தை தேவன் விரும்புகிறார். 4வது இருதயம் என்னவென்று பார்த்தீர்கள், பயபக்தி உள்ள இருதயம். அது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களில் சொல்லி இருக்கிறது. தாவீது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, சவுல் தாவீதை கொல்ல நினைக்கிறான். தாவீதை கொல்ல வரும் பொழுது தாவீத அவன் கொல்ல வந்திருக்கும் பொழுது தாவீது இருக்கிற குகைக்குள்ளேயே அவன் என்ன செய்யறாங்க, போய் மாட்டிக்கிறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது நினைச்சிருந்தா சவுல் அப்பவே கொண்டு இருக்கலாங்களா, வேண்டாங்களா? அவன் கைக்கே சிக்கிட்டான். ஆனாலும் தாவீது என்ன செய்யலுங்க, அவனை கொல்லவில்லை. அவனை என்ன செய்தான் என்று பார்த்தீர்கள் என்றால், அவனுடைய சால்வை தொங்கலை மாத்திரம் வெட்டி எடுத்துக்கொண்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு நிறைய இது கிடைச்சது. அவன் கடவுளுக்கு பயந்தான். எப்படி பயந்தான்னு கேட்டீங்கன்னா, சவுல் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எண்ணி அவனை என்ன செய்யல, கொல்ல அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தபடியினால் அவனை என்ன செய்யவில்லை, அவன் கொல்ல மனதா இல்லாமல் அவன் அவனுடைய சால்வையை மாத்திரமே அவன் வெட்டி எடுத்துக்கொண்டான். நம் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? பயபக்தி உள்ள இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு பயப்படும், மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா நம்ம கர்த்தருக்கு பயப்படும் மனிதன் தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார். மனுஷங்க இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு மாறிக்குவாங்க. நம்ம நல்லா இருக்கிற காலங்கள்ல மட்டும்தான் மனுஷன் நம்மளோட இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் வழி மாறியோ கொஞ்சம் நம்மளுடைய நிலைமையிலிருந்து மாறும் பொழுது நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். ஆனால் கர்த்தர் என்றைக்குமே மாறாதவர். அவர் என்றுமே உண்மை உள்ளவர். அவர் நீதிபரர். நம்மிடம் அவர் எதிர்பார்க்கும் காரியங்கள் அதுதான். பயபக்தி உள்ள ஒரு இருதயம் என்னிடத்துல வரும்போது நீ எப்படி வரணும்? கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு மாத்திரமே நாம் என்ன செய்யணுங்க, பயப்பட வேண்டும். மனிதருக்காக நாம்
பயப்படக்கூடாது. அப்ப தாவீதின் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று நாம் பாருங்கள். 4 வகையான இருதயம்: உண்மையுள்ள இருதயம், உத்தம இருதயம், தாழ்மையுள்ள இருதயம், பயபக்தியுள்ள இருதயம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சவுலின் இருதயம். தாவீதினுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பார்த்தோம் 4 வகையான காரியங்கள். அதே போல சவுலின் இருதயமும் பாத்தீங்கன்னா 4 வகையான காரியங்கள்: கீழ்ப்படியாமையின் இருதயம், பெருமையின் இருதயம், பொய் பேசுகிற இருதயம், குறி கேட்கும் இருதயம். அது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் பக்கம் 359. பாத்தீங்களா, சவுல் என்ன செஞ்சானுங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா அவனை தன்னுடைய இருதயத்தை கொடுக்காம அவருடைய பார்வைக்கு அவன் திரும்பி போய் கர்த்தருடைய வழிகளை விட்டு திரும்பி அலைந்து கொண்டிருந்தான். சாமுவேலுக்கு கர்த்தர் அந்த இடத்துல நினைவுபடுத்தினார். சவுல் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தான். அந்த அதிகாரம் முழுமையும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். 15வது அதிகாரம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம். அவன் ஒரு கீழ்ப்படியாமையின் இருதயமாய் அவனுடைய இருதயம் இருந்தது. அப்புறம் அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அவனுக்குள்ள ஆசீர்வாதங்கள்லாம் இல்லாம அவன் என்ன செஞ்சானுங்க? அப்படியே கீழே போயிட்டே இருந்தான். கடைசியில தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை அவன் இடத்துல காரியங்களை செய்தார். அப்ப நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு நாம் என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெருமையின் இருதயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் கேட்கிறாரு, சாமுவேல் கேட்கிறாரு, ஆடு மாடுகள் எல்லாம் இது பண்ணிட்டியானே. அப்ப சொல்றாரு, எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன், இது பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு ஒரு பொய்ய சொல்லிடுறாரு. அப்ப அவன் இடத்துல அவர் பெருமையாவும் இருக்காரு, பொய்யும் சொல்றாரு. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் இது 3மே கிடையாது. கீழ்ப்படியாம இருக்கவும் கூடாதுன்னு விரும்புறாரு, பெருமையா இருக்கவும் கூடாது. பெருமைக்கு தேவன் என்றுமே எப்படிதான் இருப்பாருங்க? எதிர்த்துதான் நிற்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப பெருமை என்னிடத்தில் இருக்கிறதா? கீழ்ப்படியாமை என்னிடத்தில் இருக்கிறதா? பொய் பேசுகிறவனா இருக்கிறேனா? அப்படி என்றால் நம்மை நாமே இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க தேவன் இன்று நம்மை அழைத்திருக்கிறார். குறி கேட்கும் இருதயம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குறி கேட்கிறது அநேக நேரங்கள்ல நம்முடைய மக்கள் கிட்ட இருக்கு. போய் குறி கேட்கறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நேரங்கள் பாக்குறது, இந்த நேரத்துல நம்ம இந்த திருமண காரியங்கள் செய்யலாமா அப்படிங்கறதெல்லாம் போய் கேட்கறது. இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி சொல்றோம். ஆனா தேவன் விரும்புகிற காரியம் அது அல்ல. 1 சாமுவேல் 28:7வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் என்கிறார், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அப்ப சவுல் என்ன செய்யறான்னா, கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்யாமல் அஞ்சனம் பார்க்கிற குறி கேட்கிற ஒரு பெண்ணிட்ட போய் குறி கேட்க போகிறார். குறி கேட்க சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சென்றவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரோ? என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன? அப்ப குறி கேட்பது என்ன காரியம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சவுல் அந்த இடத்துல ஒரு ஸ்திரீகிட்ட போய் கேட்டு வாங்கன்னு சொல்றான். அப்ப குறி கேட்கும் காரியத்தை தேவன் விரும்புகிறது இல்லை. குறி கேட்பது என்பது தேவனுக்கு விரோதமான காரியம். இந்த சவுளுடைய வாழ்க்கையில சவுளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? 4 விதமான காரியங்களை யோசித்துக் கொண்டிருந்தது. என்ன என்று கேட்டால், கீழ்ப்படியாமையின் இருதயமாய் இருந்தான், பெருமையின் இருதயம் அவனிடத்துல இருந்தது,
பொய் பேசுகிற இருதயமாய் இருந்தது, குறி கேட்கிற இருதயமாய் இருந்தது. அப்ப இந்த 2 பேரில் தாவீதை பற்றியும் சவுலை பற்றியும் நினைக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று நாம் தற்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேனர். அதனாலதான் அவனை தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். ஆனா சவுலை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருங்க? தள்ளி விட்டார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருந்தால் நம்ம இந்த தபசு நாட்களிலே நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்ட இருதயம், கடினமான இருதயம் நம்மகிட்ட இருக்கா? பொய் பேசுற இருதயம் இருக்கா? இப்படிப்பட்ட இருதயங்கள் எல்லாம் இருந்தா ஆண்டவன் என்ன செய்யறாருங்க? அருவருக்கு வர காரியம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவையில்லாத காரியங்களை நாம் விட்டுவிட்டு நாம் நம்முடைய இருதயத்தை கடவுளுக்கு முன்பாக திருப்பும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இன்னும் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.